அண்ணா இந்த தற்குறின்னா யாருண்ணா? தற்குறி ஏன் பிறந்தோம் எதுக்கு உயிர் வாழ்றோம்னு தெரியாமலே ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் தற்குறி. சில பேருக்கு கேள்வி புரியும், ஆனா பதில் தெரியாது. ஆனா தற்குறிக்கு கேள்வியே என்னன்னு புரியாது. அவங்களாலையும் யாருக்கும் பிரியோசனம் இருக்காது, யாராலையும் அவங்களுக்கும் பிரியோசனம் இருக்காது. அவங்க தான் தற்குறி. இவங்களுக்கு யாரு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் யாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் தற்குறி. தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க மாட்டாங்க, அவங்க இனத்தோட வரலாறு என்னன்னு படிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தனுக்கு வால் பிடிச்சிட்டே செத்து போயிடுவாங்க. அவங்க தான் தற்குறி. சில பேர் கேட்டு திருந்துவானுங்க, சில பேர் பார்த்து திருந்துவானுங்க, சில பேர் பட்டு திருந்துவானுங்க. ஆனா தற்குறி கேட்டாலும் பார்த்தாலும் பட்டாலும் திருந்தவே திருந்தாது. தற்குறிக்கு காது இருக்கும், ஆனா நல்லதையே கேட்காது. தற்குறிக்கு வாய் இருக்கும், ஆனா நல்லதையே பேசாது. தற்குறிக்கு கண் இருக்கும், ஆனா நல்லதையே பார்க்காது. இதை மனுஷலிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, மிருகங்களிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது. ரெண்டுக்கும் நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது என்ன விதமான அபூர்வ உயிரினம்னு அதுக்கே தெரியாது. அதுதான் தற்குறி. மண்டைக்குள்ள மூளைன்னு ஒன்று இருக்கும், ஆனா அது வேலையே செய்யாது. இவன் மூளையை இன்னொருத்தன் சூஸ் பண்ணி கொண்டிருப்பான், ஆனா அது இவனுக்கே தெரியாது. அவன் தான் தற்குறி. அப்ப இதுகளை திருத்தவே முடியாதா? முடியவே முடியாது. முடிஞ்சா இந்த மாதிரி அபூர்வ உயிரினங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி நடந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.